மக்களே வணக்கம். இன்னைக்கு ஜானகிராமன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரை பற்றி பேச போகிறோம். வாங்க ஒரு கதைகள்லேருந்து நீங்கள் அவரை என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. பரதேசி வந்தான் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையில் அவங்களுக்கு தெரியுது தலைப்புலே பரதேசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டு தான் நம்ம சமைக்கிறோம். இவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருந்தும் கூட. ஆனால் கிராமங்களில் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் எத்தனையோ கிராமங்களில் ஒரு விழா காலங்களில் விசேஷ நேரத்தில் நீங்கள் போயிருப்பீங்க. அவங்க திடீர் அழையா விருந்தாளி மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லோருக்குமே சாப்பாடு இருக்கும். அப்படி இல்லாத சூழலில் அவங்க முகத்தில் அந்த வருத்தம் தெரியும். நீங்கள் யாருன்னு தெரியலனா கூட உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னு வருத்தப்படுவாங்க. இது கிராமங்களில். பரதேசி வந்தான்ற அந்த சிறுகதையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசேஷமான ஒரு பெரிய வீட்டில் தொடர்பு இல்லாத ஒரு ஆள் வந்து ஒரு முக்கிய விருந்தாளிகள் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்றவர் ரொம்ப ஒரு ஒரு ரிச் லுக்கெலாம் கிடையாது, ரொம்ப ஆடம்பரமான இல்லை. ஒரு பரதேசி எப்படி இருப்பாங்களோ அழுக்கு உடையில் ஒரு தெளிவில்லாத முகம், ஒரு குழப்பமான ஒரு ஆள் மாதிரி தெரிகிறாங்க. அங்கேருந்து வெளியே அனுப்பிவிடுறாங்க அவரை. யார் அனுப்புகிறாருன்னா அதில் ஒரு முக்கியமான அந்த விசேஷ வீட்டுக்காரருடைய அந்த யாருக்கு கல்யாணமோ அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா, நீ எழுந்து வெளியே போனிடுறாரு ரொம்ப கோபத்தில். அப்புறம் அவரை பிடிச்சி தள்ளியும் விட்டுறாரு. அப்படி வயிறு எரிஞ்சு ஒருத்தவங்க சாபம் விட்டாங்கன்னா அது பழிச்சிடும். அப்போது அந்த பரதேசி சொல்லுவார், இன்றைக்கி நீ என்னை தள்ளி விடுற, நீ அழுதுனே எனக்கு சாப்பாடு போடுவேன், இதே இடத்துல நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு போயிடுவார். அது என்னமோ தெரியல, ஜானகிராமன் இவருடைய கதையில் ஒரு கொஞ்சம் சினிமாத்தனம் மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அந்த பரதேசி சாபம் விட்ட மாதிரி அந்த கல்யாண மாப்பிள்ளை செத்துருவார். காரியம் நடக்கும். அதே நேரத்தில் அந்த பரதேசி அங்கே வருவார். அப்போது அந்த பரதேசி பார்த்து அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா கேட்பார், நீ சாபம் விட்ட மாதிரி பழிச்சிடுச்சுல அப்படின்னுவார். அப்போ அந்த பரதேசி சொல்லுவார், நான் சாபம் விடலை, என்னுடைய பசி அது விட்ட சாபம், அப்படி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் அப்படின்ற ஒரு சிறுகதையில் காவலர், போலீஸ்காரங்க, அவங்க எல்லா போலீஸும் லஞ்சம் வாங்குறவங்களாம் கிடையாது. ஜானகிராமன் அவர் இவர் எழுதின அந்த பிரசாதம் எழுதின அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிள் வச்சுருக்கக்கூடிய ஒரு காவலர் தன்னுடைய வேலைக்கு கிளம்புவார். மனைவியானவங்க இன்றைக்கி வரும்பொழுது 50 ரூபாய் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஒருவேளை நல்ல மனைவியாக இருந்திருந்தால், லஞ்சம்லாம் வாங்காதுன்னு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற மனைவியாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. நீ 50 ரூபாய் இல்லாமல் இன்றைக்கி வரக்கூடாது, இன்றைக்கி பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த போலீஸ்காருக்கு அன்னைக்கு பார்த்து யாரை பார்த்தாலும் 50 ரூபா மாதிரியே தோணும். எப்படியாவது ஒரு 50 ரூபா வாங்கிடலான்னு. அன்னைக்கு பார்த்து இந்தியாவே திருந்திட்ட மாதிரி. ஒரு தப்பும் நடக்காது. உச்சக்கட்டமாக அந்த சுவர் ஓரங்களில் சந்துகளில் யாராவது சிறுநீர் கழித்தா அதுக்கு நம்ம ஒரு கேஸு போடலான்ற மாதிரி அந்த கதை போகும். அப்படின்னா சிறுநீர் பொது இடங்களில் கழித்தா இப்போ மட்டும் கேஸ் இல்லை. ஜானகிராமன் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு. அந்த பூசாரி, கோயில் பூசாரி வந்து தபால் பெட்டியில் ஒரு கடிதம் போட்டுட்டு கையெழுப்பார். தபால் பெட்டிலேருந்து ஒரு பார்சல் வெளியே வந்து விழுந்துடும், ஒரு கொரியர் மாதிரி வச்சுங்களேன். இதை பார்த்து அந்த போலீஸ்காருக்கு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி, நீ தான் எல்லோருக்கும் வரக்கூடிய லெட்டர்லாம் திருடுறியா, நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னுவார். உடனே அந்த பூசாரி பதறி போயிடுவார். நான் அங்கே இருந்துச்சு, நான் எடுத்தேன், மற்றபடி நான் எதுவும் கைவிட்டெல்லாம் எடுக்கலை அப்படின்னுவார். கிடையாது, நீ ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி நடன்னுவார். இவர் தான் தப்பு செய்யலை, சரி போகலாம் அப்படின்ட்டு நடப்பார். ஒரு சைக்கிளை தள்ளின்னு போலீஸ்கார் போவார். போலீஸ்காருக்கு முன்னாடி சாமியார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பூசாரி, சாமியாரில் பூசாரி, அந்த பூசாரி பின்னாடி வருவார். இது எப்படி இருக்குதா, இதில் யாரை கூட்டிகிட்டு போகிறாருன்னே தெரியலன்ற மாதிரி அந்த காட்சி அமையுது. ஸ்டேஷன் கிட்ட போன பிறகு அந்த போலீஸ்கார் வந்து, யோ நான் எனக்கு புரிஞ்சிக்காத ஆளாக இருக்கிறேன், ஒரு 50 ரூபா எடுயா அப்படின்னுவார். அப்போது அந்த பூசாரி, இல்லை நான் ஸ்டேஷன் உள்ளே வரேன் வாங்குவார். யோ போயா, தொல்லை பண்ணுகிறேன், என் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு பார்க்குறேன்,
எப்படியாவது ஒரு 50 ரூபா வாங்கலாம்னு நினச்சேன். சரியான சாவுகிராக்கியாக போயா அப்படின்னவர். உடனே அந்த பூசாரி, குழந்தைக்கு பிறந்த நான் சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு தன்னுடைய இடுப்பு மடிப்பில் ஒரு 100 ரூபாவை கொடுத்துருவாரு. எவ்வளோ அழகாக முடியுது இந்த கதை. அதோட முடியல கதை. போலீஸ் வாங்கிட்டு போவார். அப்படி கை தட்டி கூப்பிடுவார் அந்த பூசாரி. மறக்காமல் அந்த 100 ரூபாவை சம்பளம் வந்தால் எனக்கு கொடுத்துருங்க, சாயங்காலம் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, நான் ஒரு அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு அந்த கதை முடியுது. இல்லை ஒரு கிண்டல் இருக்குல்ல. சுழிப்பு அப்படின்னு ஒரு சிறுகதை இவரது. எல்லாமே ஜானகிராமன் அவர்களுடைய கதைகள் தான். முகம் சுளிக்கிற மாதிரி பேசிட்டாங்கலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்படியாப்பட்டாலும் சிரிக்காதாலும் கூட சிரிச்சிடும். ரொம்ப அழகான ஒரு சின்ன பையனை காட்சிப்படுத்துறது. ரொம்ப அந்த வெளிர் அந்த தேகத்தில் பச்சை நரம்புலாம் தெரியுதான். சின்ன பையன், ஒரு 7 வயசு பையன்னு வச்சிங்களேன், ஒரு 7-8 வயசு பையன் வச்சிங்க. சுருளை முடி, ரொம்ப அழகான முகம். ஆனால் மக்கு மரமண்டை, அவன் கல் வந்து ஒரு என்னென்னமோ சொல்லி என்ன களிமண், ஒரு வெள்ளை பாறாங்கல், இப்படிலாம் வந்து அந்த அந்த பையனை ஒருவேளை ஜானகிராமன் பள்ளி வாத்தியாராக இருக்கும்பொழுது அப்படிலாம் யோசிச்சிருப்பாரோ பசங்களை தெரியல. ஒன்றும் இல்லை, அதில் ஒரு காட்சி. உன் கையில் ஒரு 3 குச்சி இருக்குது, என் கையில் ஒரு 3 குச்சி இருக்குது, இது ரெண்டுமே சேர்ந்தா எத்தனை அப்படின்னு இவர் கேட்பார் வாத்தியார். அந்த பையன் சொல்லுவான், எப்படி சேர முடியாது, உங்கள் கை எப்படி என் கை கூட சேரும் அப்படின்வான். ஸோ இப்படி போவோம், அது உச்சகட்டமாக போவோம். இவர் நிறைய சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுவார். அந்த பையன் திடீர்னு அடி வயிறு பிடிச்சிட்டு கத்துவான். என்னாச்சுன்னு, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு. சரி எழுந்து ஓடுறா அப்படின்னோடனே அவன் எழுந்து ஓடும்பொழுது யோசிப்பார், ஐயோ காலில்லையே போகிற வழியே அதனால் அசிங்கம் பண்ணுற போகிறான்னு அவன் வீட்டுக்கு ஓடுருவான். அப்புறம் வரவே மாட்டான். அப்புறம் அவனை தேடின்னு இவர் போகலான்னு கூட ஒரு பையன் சொல்லுவான், அவன் வீடு எனக்கு தெரியும், நான் காட்டுறேன் வாங்க அப்படின்னு. 2 பேரும் போவாங்க. எதிரில் அவங்க அம்மா வருவாங்க. அவன் குழந்தைக்கு உடம்பு முடியல, தூங்கிட்டான், பையன் எடுத்துன்னு போகலான்னு நான் வந்தேன். இதுக்கு இடையில அந்த பையனுக்கு இவங்க சொல்கிறது புரியலன்னு கோபத்தில் வெறுப்புணர்ச்சியில் அந்த புருவம் அப்படி சுருங்கும், முகம் சொல்லிக்கிறது. இவருக்கு அவங்க மனைவியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருடைய தோற்றம் ரொம்ப ஒரு கதையில் வர்றது ஒரு அருவருப்பான, ரொம்ப அழகு இல்லாத ஒரு உருவமாக அப்படி இருப்பார். அவங்க மனைவி ரொம்ப ஒரு அழகாக இருப்பாங்க. இவரை பார்த்தாலே அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முக சுளிப்பும் இந்த பையனுடைய முக சுளிப்பும் அவர் நினைவுபடுத்தாமல் இருக்கும். ஆனால் திருமணமாகி ஒரு 4-5 நாளில் கணவன் மனைவியாக அவர் 2 பேரும் ஒரு அரவணைப்பில் ஆரத்தை விழும்போது அந்த முக சுளிப்புலாம் இயல்பாக மாறிடும். என் மனைவிகிட்ட கூட நான் ஜெயிச்சிட்டேன், உங்ககிட்ட நான் எப்படா ஜெயிக்கிறதுன்ற மாதிரி அந்த மானம் இவர் ஆழ் மனசில் நினைக்கிற மாதிரி அந்த கதை போயிட்டு இருக்கும். அதேமாதிரி இவர் ஆசிரியராக வந்த அடுத்த சிறுகதை வந்து முள்முடி. ஒரு சில வாத்தியார் பார்த்திங்கன்னா பசங்களை திட்டவே மாட்டாங்க, ரொம்ப நல்ல வாத்தியாராக இருப்பாங்க. அந்த மாதிரி வாத்தியார் ரிட்டையர்டு ஆனால் எப்படி இருக்கும், வீட்டிலலாம் ஒரே அறவரமாக ஒரு கொண்டாடுறாங்க அவங்க மனைவி. உங்கள மாதிரி தாங்க இருக்கணும். இந்த காலத்தில் வயிற்றில் சுமக்கிற குழந்தைய கூட கோபத்தில் 2 அடி அடிப்பாங்க. நீங்கள் எப்படிங்க ஒரு அடி கூட அடிக்காமல் அந்த பசங்களை நீங்கள் கரை சேர்த்துருக்கிறீங்க? இவ்வளோ நாள் ஒரு ஆசிரியராக இருந்துட்டீங்கன்னா அவங்க மனைவி புகழ்ந்து தருவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இந்தமாரி பேச்செல்லாம் கேட்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருப்பார். திடீர்னு வீட்டில் ஒரு அம்மா அவங்க வீட்டு கதவு தட்டுவாங்க, கையில் ஒரு சின்ன பையன். இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், என்ன நடக்குது, என்ன ஆச்சுன்னு. ஏன் அப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த பையனுடைய அவங்க அம்மா கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை என் பையன் உங்களுடைய அந்த வழி அனுப்பு விழாவுக்கு 1 ரூபா கொடுத்துருக்குறான், பசங்க வேறு யாருமே இவங்ககிட்ட பணம் வாங்கலை. அப்படியா, ஏன்டா வாங்கலை? இல்லை நீங்கள் தான் என் பையன்கிட்ட யாருமே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? நான் எப்போ சொன்னேன்? ஒரு முறை ஏதோ புத்தகம் ஏதோ எடுத்துட்டான்னு சொல்லி யாருமே இவங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதாக, அதனால் நீங்கள் சொன்னதை கேட்டு யாருமே இவங்ககிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு மனைவியை திரும்பி பார்ப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க மனைவி ஒரு ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. பாத்தியா அந்த பசங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு இவர் கேட்கும்போது மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் பசங்க செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லும்பொழுது அப்படி அவங்க வீட்டு சுவத்தில் ஒரு ஜீசஸ் படம்,
அந்த ஜீசஸ் தலையில் முள் கிரீடம் இருக்கும்ல, அந்த முள் கிரீடம் இவர் தலையில் யாரோ அழுத்தின மாதிரி ஒரு உணர்வு. அதோடு அந்த கதை முடியுது. அப்புறம் இவருடைய கதைகளில் இந்த அம்மா வந்தால், இது நாவல், மரப்பசுவும் நாவல். இந்த அம்மா வந்தால் நாவலுக்கும் மரப்பசு நாவலுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். அம்மா வந்தால் நாவலில் இந்த பெண் ஜானகிராமன் நாவல் சிறுகதையில் வர எல்லா பொண்ணுங்களும் அழகாக இருப்பாங்க. உங்கள் ஆழ் மனசில் அழகுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாமே நினச்சிக்கோங்க. ஏன்னா இவர் அவ்வளோ பேசியிருக்காரு. இவருடைய அந்த அழகு இவர் வர்ணித்த விதத்தை நான் இப்போ சொன்னோன்னு நினச்சா இந்த இரவு பத்தாது, அது போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்மணியை படிச்சுட்டு அந்த பெண் மேலே அந்த ஊரவரில் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. குறிப்பாக பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்க இந்த பொண்ணை வந்து பார்க்குறதும் போகிறதும் இப்படியே தான் இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆச்சரியமான ஒரு 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 வீடு இது, அவங்க வீடு. அவங்க நல்லா செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் செய்கிறது ரொம்ப தவறு. இந்த பாவத்திலேருந்து விடுபடுவதற்கு தன்னுடைய மகனை வந்து இந்த வேத பாடங்கள்லாம் படிக்க அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஓதுவார் தொழிலை நல்லா சிறப்பாக அவங்க பையன் கற்றுக்கிட்டு வந்த பிறகு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய ஆசை. ஆனால் அவங்க பையன் வந்து அப்பு, அவன் பேர். அந்த மடத்தில் வந்து இந்துன்னு ஒரு விதவை பெண்மணி இருப்பான். சின்ன வயசுலேயே திருமணமாகி அந்த கணவன் இறந்து போயிருப்பான். வயசானவன் இறந்துட்டான். அந்த பொண்ணுக்கு எந்த குழந்தைங்க எதுவுமே இல்லை. இந்த இந்துக்கு வந்து அப்பு மேலே ஒரு ஆசை. ஒரு முறை அந்த அப்பு ஒரு 18, 19 வயசு பையன் வச்சுங்க, ஒரு 20 வயசு பையன். இந்து 18 வச்சுங்க, அப்பு ஒரு 23 வயசு பையன். ஒரு நாள் யதார்த்தமாக கட்டி பிடிச்சிடும் அப்புவை. எனக்கு அருவருப்பாக இருக்குது, எங்கள் அம்மாவை என் தங்கச்சி என்னை கட்டி பிடிக்கிறாங்க, எடு கையனோடனே அது கோபம் அதிகமாக. உங்கள் அம்மா நான் ரொம்ப உத்தமியா அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்பேன். இவனுக்கு கோபம் அதிகமாக. ஏன் எங்கள் அம்மாவை நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் இவன் வந்து ஊரில் இருப்பான், அவங்க அம்மா சென்னையில் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போனால் அங்கே நடக்கிற வீட்டுக்கு யாரோ வரத்தும் போகிறதெல்லாம் இவனுக்கு ஆழ் மனசில் ஓடிட்டு இருக்கும். ஒருவேளை எங்கே சொன்னது இதுதான் நினச்சி சொல்லியிருக்குமோன்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்காமல் கொள்ளாமல் மறுபடியும் அந்த வேத பாடம் எடுத்துக்க போயிடுவோம். இதை புரிஞ்சுக்கினா அவங்க அம்மா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு ஒரு நாள் வருவாங்க. ஆனால் என்ன ஆகிடும்னா இவனுக்கு இந்து மேலே ஒரு ஆசை வந்துடும். இவனுக்கு இந்து மேலே ஒரு ஆசை வந்தோடனே இவன் தன்னுடைய தப்பை ரியலைஸ் பண்ணிடுவான். ஒரு விடோ பொண்ணு மேலே எப்படி எனக்கு ஒரு ஆசை வருது? அப்போது எங்கள் அம்மா அவங்களுடைய ஏதோ ஒரு தேவை தேடல் என்னமோ ஒன்றா இருக்காங்க. அப்போ நான் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற பக்குவத்துக்கு அவன் வருவான். அவங்க அம்மா வந்து இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த லௌகீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு இவன் திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் காசி போகிறேன், நான் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அவங்க அப்படி சொல்கிற மாதிரி அம்மா வந்தால் அந்த நாவல் முடியுது. அதன் தொடர்ச்சியாக மரப்பசில் வரக்கூடிய அம்முனின்ற கதாபாத்திரம் சின்ன வயசு, அந்த பொண்ணு அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அழகு. சொல்ல ஜானகிராமன் அவர்கள் போட்டு பின்னி எடுக்கிறார் அந்த அம்மனின்ற கதாபாத்திரம். அந்த பொண்ணுக்கு என்னவா, ஒரு ஆணை பார்த்தா இப்படி வணக்கம் பண்ண தோணாத, போய் ஷேக் ஹேண்ட் பண்ணணும், ஹலோ அவங்க கையை இருக பிடிச்சிக்கணும், ஒரு ஃபாரின் ஸ்டைலில் ஹக் பண்ணி விஷ் பண்ணணும், இப்படி இந்த மாதிரியான ஒரு பெண்மணி. கோபாலி அப்படின்னு ஒரு பெரிய இசை மேதை, அவருடைய இசை கச்சேரியை தன்னுடைய பெரியம்மாவுடைய பொண்ணு அவங்க திருமணத்தில் எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இசை கச்சேரி நடத்தணும்னு ஒரு ஆசைப்படும். இந்த பொண்ணை பார்த்தா எல்லாருக்குமே ஆசை வரன்ற மாதிரி பேரழகி. அந்த கோபாலின்ற இசை அந்த மேதைக்கு வயது ஒரு 40ன்னு வச்சுங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு பொண்ணு. இது மேலே இருக்கிற அந்த பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பில் அவர் என்ன பண்ணிடுவார், அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிடுவார். இதுக்கு தான் சின்ன வயசுலேயே வந்து இந்த பொண்ணுக்கு தான் வந்து ஒரு கை கொடுக்கறது கட்டி பிடிக்கிறதுலாம் சாதாரண ஒரு விஷயமாக பார்க்குற ஒரு போல்டான ஒரு கதாபாத்திரம். இவர் கட்டி பிடிக்கும்போது அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய எண்ணம், இவர் பெரிய இசை மேதை, இவர் என்ன தொடராரு எப்படியாவது, அப்படின்னா என்ன அர்த்தம், என் வீட்டுக்கு வர சம்மதிச்சிட்டாரு, என் வீட்டில் இசை கச்சேரி பண்ணுவாருன்ற அந்த மனநிலையில் இருப்பான். இவருக்கு வந்து ஒரு பேரழகிய நான் கட்டி பிடிச்சிட்டேன்ற எண்ணத்தில் இருப்பார். இந்த பொண்ணு நினச்ச மாதிரி இசை கச்சேரி வந்து நடத்திடுவார். அந்த பொண்ணு அங்கே நன்றி சொல்லுவாங்க.
இங்கே சொன்னால் எப்படி நன்றி, ஆற்றுல வந்து சொல்லிடி அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் இந்த பொண்ணுக்காக தனியாக டி நகரில் ஒரு வீடு, இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பார், அவன் பேர் பட்டாபி. இந்த பட்டாபியினுடைய அந்த ஒரு ஆண்மை, இந்த பொண்ணு வயசு தான் இருக்கும் அவருக்கு, அந்த ஒரு ஒரு நல்ல மனம், இதெல்லாம் பார்த்து பட்டாபி மேலே இந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வரா மாதிரி அந்த நாவல் அப்படியே முடியுது மக்களே. உயிர்த்தேன் இவருடைய நாவல் வந்து மற்ற நாவல்களை காட்டிலும் உயிர்த்தேன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு கிராமத்தை எப்படிலாம் முன்னோக்கி கொண்டு போகணுன்னு அவருடைய இந்த உயிர்த்தேன் நாவல் பேசுது. அதாவது நகரத்தில் இருக்கிறவன் கிராமத்துக்கு போயிட்டு கிராமத்தில் இருக்கிற மக்களை ஒத்துமையாக்குறான். கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய நிலையிலேருந்து மீட்டு ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வரான். அந்த மக்களை ஒன்று திரட்டுறான், விவசாயத்துக்கு முன்னோக்கி கொண்டு போகிறான். இப்படி ஜானகிராமன் அவர்களுடைய படைப்புகளில் நான் சொன்னதுலேருந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த சின்ன பசங்களுக்கு வர ஸ்கூலில் இருக்கிற ஒரு வாத்தியாராக வரும்பொழுது ஒரு நிலை, ஒரு பெண்களை வர்ணனை செய்யும் பொழுது ஒரு நிலை, அப்புறம் அந்த பெண்கள் ஆண்கள் வந்து இந்த அழகான பெண்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிடுறாரு. அப்புறம் இந்த இவருடைய படைப்புகள் அந்த பிரசாதம்ன்ற அந்த கதையில் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கோவில் குருக்கள்கிட்ட ஒரு காவலர் எப்படி அத்துமீறி தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வராரு. அப்புறம் அந்த பரதேசியம் வந்தான்ல, எப்படி ஒரு பிச்சைக்காரனை வந்து இந்த ஒரு நீ எழுந்து வெளியே போடான்னு அத்துமீறி அவரை தள்ளும்போது வயிறறிஞ்சு விட்ட சாபம் பலிக்கிற இந்த நிலை, இப்படி ஜானகிராமனுக்கு பல்வேறு ஒரு ஆளுமை தன்மை இருப்பதை அவருடைய படைப்புகளின் வழியாக அறிய முடிகிறது மக்களே. இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சில முக்கியமான படைப்புகளை அவருடைய தவம்ன்றதை சொல்லி முடிச்சேன். தவம்ன்ற சிறுகதையில் அழகான அந்த சொர்ணாம்பான்ற அந்த ஒரு பொண்ணுக்காக ஒருத்தவன் ஒரு 10 வருஷம் நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு அந்த மொத்த காசையும் அந்த பொண்ணுடைய அழகுக்காக நான் செலவழிக்க தயார் நிலையில் அவன் வரான். 10 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறான், சொர்ணாம்பா வந்து பழைய அழகு போயிட்டு ஒரு சந்தன நிறத்தில் இருந்த அந்த சொர்ணாம்பா வயது ஒரு 40 அடையும் பொழுது அந்த தோலின் சுருக்கம், அந்த சந்தன நிறம் கருநீல நிறமாக மாறி அவன் வந்து ஏன் இப்படி ஆயிட்டீங்க, உங்களுக்காக தானே சிங்கப்பூரில் 10 வருஷம் வேலை செஞ்சு மொத்த காசையும் கொடுக்கலான்னு வந்தேனே அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுடைய நிலையை புரிஞ்சுக்கினேன். அந்த சொர்ணாம்பா கட்டி பிடிக்கும் பொழுது இவனுக்கு அந்த பழைய சொர்ணாம்பான்ற அந்த ஒரு நிலையை மறந்து, ஆனாலும் தான் ஆசைப்பட்ட ஒரு பெண் தன்னை அரவணைக்கும் பொழுது போதண்டா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி அவன் அடையக்கூடிய அந்த நொடியை கிட்டத்தட்ட ஜானகிராமன் அவர்கள் ஒரு ஆணின் அந்தரங்கத்தையும் ஒரு பெண்ணின் அழகையும் ஒரு உளவியல் வல்லுநர் போல அலசி ஆராய்கிற மக்களே. நீங்கள் இலக்கியங்களை மட்டும் போகிற போக்கில் ஒரு ஒரு மோகமான ஒரு கதை போல் எடுத்துக்கிட்டு போயிட்டா அதில் அந்த ஆசிரியர்கள் சொல்ல வந்த அடிநாதம் விட்டு போயிடும். இவர் சொல்ல வர செய்தி என்னென்னா, பெண்களுடைய அழகுக்கு பின்னால் ஏன் ஆண்கள் இப்படி விழுந்தே கிடக்கிறார்கள், இதையெல்லாம் அவர் கேள்விக்கு உள்ளாக்குறார் என்பதை உங்களிடையே விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே.